ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூ சேனல். நாம் இன்னைக்கு ஹை பிரிஸ்டஸ் என்கிற ஹாரர் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் அமலா ஒரு டரோட் நிபுணராக இருக்காங்க. அதாவது நம்ம ஊரில் சோவி போட்டு ஜோசியம் பார்ப்பாங்க, அதே மாதிரி கிளியை வச்சு ஜோசியம் பார்ப்பாங்க. அதே மாதிரி டரோட் அப்படின்னா 72 கார்ட்டூன் கார்டை வச்சு ஆழ்மன சக்தி மூலமாக நடந்ததையும் நடக்க போறதையும் பத்தி சொல்றாங்க. இதுதான் டரோட். ஒரு நாள் ஒரு நபர் ஸ்விம்மிங் பூலுக்கு குளிக்க போறாரு. அவரு மறுபடி வீட்டுக்கு திரும்ப வரல. இவரை பத்தி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இவரை பத்தி எந்த குழுவுமே கிடைக்க முடியுது. இதனால டரோட் நிபுணரா இருக்கிற அமலாவை கூப்பிடுறாங்க. அவங்க இவரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இவருக்கு என்னதான் நடந்துச்சு, இது ஒரு பக்க கதை. அடுத்து ஒரு லேடி தான் எப்பவுமே இளமையாவும் அழகாவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அமானுஷ்ய பொம்மையை வாங்குறாங்க. அந்த பொம்மைக்கு தினமும் பூஜை பண்றாங்க. அதனால அவங்க அழகாவும் இளமையாவும் இருக்கிறதா ஃபீல் பண்றாங்க. பட் அவங்க வீட்டுல இதுக்கு அப்புறம் ஒரு அமானுஷ்ய புயல் வீச தொடங்குது. அடுத்தடுத்து நிறைய அசம்பாவிதமும் நடக்குது. இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியோட பிரச்சனைய அமலா தீர்த்து வச்சாங்களா இல்லையா, இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை டிஃபரெண்டாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. அமலா ஒரு டரோட் நிபுணரா தன்னோட ஆழ்மன சக்தி மூலமா நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. அதெல்லாம் படத்துல நல்லா இருக்கு. ஒரு லேடி தான் அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அமானுஷ்ய பொம்மையை வாங்குவாங்க. அந்த பொம்மை வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல நிறைய சம்பவம் நடக்கும். அதுவும் படத்துல நல்லா இருக்கு. படத்தோட பிஜிஎம் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் இந்த படத்தோட கான்செப்டான டரோட் தான். டரோட் அப்படின்னா என்னங்கிறத படத்துல டீட்டெயில்டா காட்டல. நானே டரோட் அப்படிங்கிறத கூகுள்ல சர்ச் பண்ணி தான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இதை பத்தி தெரியாதவங்களுக்கு இந்த டரோட் அப்படிங்கிறது ஒரு குழப்பமா தான் இருக்கும். படத்துல அமலாவுக்கும் கிஷோருக்குமான கான்வர்சேஷன் நம்மளோட பொறுமையை ரொம்பவே சோதிக்குது. படத்தோட இன்வெஸ்டிகேஷன் சுத்தமா நல்லா இல்ல. படத்தோட டியூரேஷனை 2.5 மணி நேரத்துக்கு மேல ஜவ்வால் வச்சிருக்காங்க. கண்டிப்பா படத்தோட டியூரேஷனை கம்மி பண்ணிருக்கலாம். புஷ்பா இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல அமலா, கிஷோர் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா, ஒரு ஆவரேஜான ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.